வணக்கம் மக்களே, நம்ம சேனல் பார்க்க வந்த அனைவருக்கும் நன்றி. ஸ்டாக் மார்க்கெட்டை பற்றியான டீட்டெயில்டு நியூஸ், ஈவெண்ட்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம டெலிகிராம் அக்கௌண்ட்டோட லிங்க் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம நாளைக்கு நேற்று நம்ம எடுத்த ட்ரேடில் இன்றைக்கி நம்ம என்னதான் ட்ரேட் பண்ணோம், நம்ம எவ்வளோ ப்ராஃபிட் புக் பண்ணோம். ஆக்சுவலி இன்றைக்கி நம்ம ஸ்டாக்ஸில் பெருசாக ட்ரேட் பண்ணல, ஏன்னா நம்மளுக்கு ஸ்டாக்ஸோட எதுக்கு என்ட்ரி கிடைக்கல. நம்ம பார்த்ததில் நம்மளுக்கு கிடைச்சது ரெண்டு தான், சோலார் இண்டஸ்ட்ரீஸும் அதுக்கப்புறம் ட்ரையலும். டாடா ஸ்டீல் நம்ம வாங்கியிருந்தோம், ஆனால் நம்ம டார்கெட் போல் ஹோல்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். சோலார் இண்டஸ்ட்ரி பார்த்திங்கன்னா 13,520 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம். 13,680 ரூபா அதோட ஹைப்பு, அது நம்ம செல் பண்ணிட்டோம். ஆனால் 13,739 ரூபா அதோட ஹைப் வச்சு. ட்ரையல் பார்த்திங்கன்னா 315 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம், 320 ரூபாய் நம்ம செல் பண்ணிட்டோம். ஹை பார்த்திங்கன்னா 326 ரூபீஸ் தான் போச்சு. இது நம்ம 320 ரூபாய் எப்படி கரெக்டாக செல் பண்ணால் நீங்கள் குரூப்பில் பார்த்துக்கலாம். நம்மளோட ஃபஸ்ட் டார்கெட் 325 ரூபா தான். நெஃப்டி பார்த்திங்கன்னா நீங்கள் நம்ம ட்ரேட் பண்ணோம். ஆக்சுவலி நெஃப்டி நம்ம இன்றைக்கி நல்லாவே ட்ரேட் பண்ணோம். நெஃப்டி பார்த்திங்கன்னா 26,100 நம்ம புட்டு வாங்கியிருந்தோம், 127 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம், 137 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். ஆனால் 256 அதோட ஹைப் வச்சு மறுபடியும் அதே இது 127 ரூபாய்க்கு வாங்கிட்டு இருந்தோம், 140 ரூபா செல் பண்ணோம். 256 ரூபா அதோட ஹை சேம் தான். சேம் 177 ரூபா, அதாவது அதுக்கப்புறமா ஏன்னா வெயிட் பண்ணேன், மறுபடியும் 127 ரூபா போட்டேன், வரலை. ஸோ 177 ரூபா போட்டு நான் வெயிட் பண்ணேன். 177 ரூபாய்க்கு மறுபடியும் நம்ம வாங்கியிருந்தேன். ஏன்னா இப்படி பண்ணக்கூடாது ஆக்சுவலி. ஏன்னா ரிஸ்க்கு எடுக்க தயாராக இருக்கிறதுக்காண்டி நான் வாங்கினேன். இப்படி யார் ரிஸ்க் எடுக்க தராங்க நீங்கள் தாராளமாக வாங்கிக்கோங்க. 177 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், 195 ரூபாய்க்கு நான் செல் பண்ணிட்டேன். 256 ரூபா சேம் ஹை தான். நாளைக்கு பார்த்தீங்கன்னா என்னோட வியூ படி பேரிஸ்ட்டு ஒரு ரேஞ்ச் டவுனாக இருக்கிறதுக்கான மார்க்கெட் வாய்ப்பு இருக்குது. நாளைக்கு நீங்கள் புட்டு வாட்ச் பண்ண வேண்டியது 25,900, 25,850, 25,800 இது மூணையுமே நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ணுங்கள். எப்போனா உங்களுக்கு கரெக்டாக 25,880 கீழே 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் இந்த மூணை வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட்டு ஸ்டாப் லாஸ் உங்கள் லிஸ்ட் மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. இதே கவுண்டர் ட்ரேடாக பார்த்தீங்கன்னா 26,050 5 மினிட்ஸ் கண்டினியூ க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் 26,050 CE, 26,100 CE இது ரெண்டையும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட்டு ஸ்டாப் லாஸும் நாளைக்கு மார்க்கெட்டோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. பேங்க் நிஃப்டி இன்றைக்கி ஆக்சுவலி நம்ம ட்ரேட் பண்ணோம். பேங்க் நிஃப்டி பார்த்திங்கன்னா நம்ம 59,700 CE நம்ம வாங்கியிருந்தோம். பைப் பார்த்திங்கன்னா 650 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம், 677 ரூபாய்க்கு செல் பண்ணிட்டோம். 870 ரூபா அதோட ஹை. அதே மாதிரி அதே இதை மறுபடியும் 645 ரூபாய்க்கு வாங்கியிருந்தோம், 675 ரூபாய்க்கு நம்ம செல் பண்ணிட்டோம். 870 ரூபா சேம் இதோட ஹை. நாளைக்கு பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி நான் சொல்கிறது செல் ஆன் ரைஸு வேரியேஷன் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கிஃப்ட் நிஃப்டி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்குது. நாளைக்கு பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இல்லை சார்ட் இண்டிகேட் பண்ணுற மாதிரி மைனஸ் போச்சுன்னா நீங்கள் புட் சைடு தான் நீங்கள் டார்கெட் பண்ணணும். நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய புட் பார்த்தீங்கன்னா 59,700, 59,600, 59,500 5 மினிட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு 59,450 கீழே க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நீங்கள் இது மூணே நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை பிரேக் அவுட் ஆகிற பட்சத்தில் 5 மினிட்ஸ் கண்டிப்பாக 59,950க்கு மேலே உங்களுக்கு ஆச்சுன்னா நீங்கள் ஸ்டாப் லாஸ் கொடுத்து நீங்கள் வெளில போயிருங்க. இதே சிஇயாக இருக்க பட்சத்தில் நீங்கள் 60,050க்கு மேலே உங்களுக்கு 5 மினிட்ஸ் கண்டிப்பாக க்ளோஸ் ஆச்சுன்னா தான் உங்களுக்கு ஸ்ட்ராங்கானது. இல்லைனா உங்களுக்கு ஒரு சைட்வேஸ்க்கான ஒரு பேட்டர்ன் இருக்கும். நீங்கள் நாளைக்கு மார்க்கெட்டோட சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. சென்சாக்ஸ் எப்பயும் போல் ஆக்சுவலி நம்ம ட்ரேட் பண்ணல. நாளைக்கு சென்சாக்ஸில் ட்ரேட் பண்ணுறவங்க செல் ஆன் ரைஸ் தான் சென்சாக்ஸ்னு சொல்லுவேன். பிஇ பார்த்தீங்கன்னா 84,200, 84,000, 83,800 இது மூணையும் வாட்ச் பண்ணுங்கள். 5 மினிட்ஸ் கண்டியில் உங்களுக்கு 84,100 கீழே உங்களுக்கு க்ளோஸ் ஆச்சுன்னா நீங்கள் பிஇ இதை வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட்டும் ஸ்டாப் லாஸும் நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. கவுண்டர் ட்ரேட் பார்த்தீங்கன்னா 84,550க்கு மேலே உங்களுக்கு 5 மினிட்ஸ் கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா 84,600, 84,800 இது ரெண்டையும் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட்டு ஸ்டாப் லாஸும் உங்கள் ரிஸ்க் மேனேஜருக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அல்கிம் இந்த ஷேர் தான். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் 1,605 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1,635 ரூபா, 1,255 ரூபா இது ரெண்டையும் நீங்கள் செட் பண்ணிக்கங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1,588 ரூபா கிட்ட செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வாட்ச் பண்ண வேண்டிய ஸ்டாக் இந்தியா சிமெண்ட். இன்றைக்கி ஆக்சுவலி இது மார்க்கெட்டே மைனஸில் இருந்தாலும் இவன் நல்லா இருந்தான். நாளைக்கு இந்தியா சிமெண்ட் நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டிய லெவல் 477 ரூபாய்க்கு மேலே வாட்ச் பண்ணுங்கள். என்ட்ரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 477 ரூபா டு 479 ரூபா இருக்கணும். ஸ்டாப் லாஸ் 470 ரூபா, டார்கெட் 485, 492 இது ரெண்டையும் வச்சுக்கோங்க. ஏன்னா ட்ரெண்டு கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது, ஒரு நார்மலான ப்ராஃபிட் புக்கிங் தான் இருக்குது. அடுத்து நீங்கள் பார்க்க வேண்டிய ஷேர் பார்த்தீங்கன்னா டிஇஎல்.
PHI இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு வாட்ச் பண்ண வேண்டிய பார்த்தீங்கன்னா 255 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 251 ரூபா வந்து உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் ஆகும். 262 ரூபா 266 ரூபா வந்து நீங்கள் டார்கெட்டாகவும் நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோபா ஷேர் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் வீக்கே இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். லைக்கு நீங்கள் 1575 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் பார்த்தீங்கன்னா 1600 1620, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா 1558 ரூபா. அடுத்து பார்த்தீங்கன்னா சில்வர் TUC யா இந்த ஷேர் தான். இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எண்ட் ஆஃப் த டே உங்களுக்கு நல்லாவே வால்யூம் விழுந்திருக்கு. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், நாளைக்கு 1640 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். டார்கெட் 1680 1720 ரூபா வச்சுக்கோங்க. 1608 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூமெண்ட்டாக இருக்குது இல்லை, அதனால தான் நம்ம இவ்வளோ டார்கெட் வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அவலான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு 956 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 975 ரூபா 990 ரூபா டார்கெட் ஆகும். 946 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும். நீங்கள் வந்து வச்சுக்கோங்க இதை. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெக்கோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 144 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 147 ரூபா 150 ரூபா வந்து டார்கெட் ஆகும். லைக் 141 ரூபா 80 பைசா கீழே வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும். நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ராமா இந்த ஷேர் பார்த்தீங்கன்னா ஒரு பார்மா ஸ்ட்ரென்த் இருக்குது இதில். ஸோ நீங்கள் நாளைக்கு என்ன பண்ணுங்கள், இந்த ஷேரை கரெக்டாக 183 ரூபாய்க்கு மேலே இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். 187 ரூபா 190 ரூபா வந்து டார்கெட் ஆகும். 178 ரூபா வந்து ஸ்டாப் லாஸ் ஆகும். நீங்கள் வந்து செட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா ஓரியன்டெக் ஓரியன்ட் ஹோட்டல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு நீங்கள் வாட்ச் பண்ண வேண்டியது 117 ரூபாய்க்கு மேலே 117 ரூபா 50 பைசாக்கு மேலே இந்த ஷேரை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். 120 ரூபா 122 ரூபா டார்கெட். 115 ரூபா வந்து 115 ரூபா 80 பைசா கிட்ட வந்து நீங்கள் ஸ்டாப் லாஸை செட் பண்ணிங்க அது கீழே. அடுத்து பார்த்தீங்கன்னா ஹட்கோ பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஸ்ட்ராங்கான நியூஸ் இருக்குது ஹட்கோக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து என்ன ரீசனுக்கோ இது மார்க்கெட்டு டவுனுங்கிறதுனால இது வந்து இறங்கிருச்சு. நீங்கள் நாளைக்கு ஹட்கோவை உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. எப்போ வந்து இது பிரேக் அவுட் ஆகுதோ, அதாவது ஓப்பன் ரேஞ்சு பிரேக் அவுட் ஆகுதோ, அப்போ வந்து இந்த ஷேரை வாட்ச் பண்ணுங்கள். அது இல்லாட்டி இந்த ஷேரை வாட்ச் பண்ணாதீங்க. இது ஒரு ரிஸ்கி ஷேர் தான், அதனால தான் நான் கடைசியாக நான் ஆட் பண்ணுறேன். பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறமா இந்த ஷேரை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். ஓகே, இந்த ஷேர் எல்லாத்தையுமே உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ட்ரேட் பண்ணுங்கள். நாளைக்கு ஒரு ப்ராஃபிட்டபுள் டேயாக இருக்கும். சரிங்களா? மார்க்கெட் ரெக்கவர் ஆகும்னு சொல்லிட்டு நம்புவோம். அப்படி இல்லைனா நம்ம வந்து பிஇ சைடு நம்ம வந்து வாட்ச் பண்ணுவோம். இது இல்லாமல் நம்ம சேனலில் வேறு எதாவது உங்களுக்கு வந்து ஆட் ஆன் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.